Hello everyone, this is Prashant. இந்த வீடியோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா தென் கண்டிப்பாக நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தவங்க உங்களை விட்டு போயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கலாம். ஸோ ஒருத்தரை உண்மையாக லவ் பண்ணிவிட்டு அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதோட வலி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எனக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நான் பிரேக்கப்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பற்றி நான் பேச போகிறேன். ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு சில டெக்னிக் என்னென்னா, அது படத்தில் காட்டுற மாதிரி, இப்போ நீங்கள் ஒரு பையனாக இருந்தால் ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அழுக வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் வாரணமாயிரம் படத்தில் சூர்யா பண்ணுற மாதிரி நிறைய பேர் அதை ஒரு ரோல் மாடலாக நினச்சிட்டு நிறைய பேர் தண்ணி, தம்மு, ட்ரக்ஸு இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி அவங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணிப்பாங்க, ஏதோ பெரிய இழப்பு ஏற்பட்ட மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழிகள் இருக்குது. ஸோ நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிரேக்கப் எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாமல் தண்ணி, தம்மு, நிறைய பேர் அந்த பொண்ணை சாபம் கொடுக்கறது, இல்லை அந்த பொண்ணை எப்படியாச்சும் ரிவெஞ்ச் எடுக்கிறது, மூஞ்சில் போய் ஆசிட் ஊற்றுறது, இந்த மாதிரி நிறையா நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன். அது நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் நான் கேட்கல, பட் இட் கேன் பி அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் பிரேக்கப்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வலிக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். பிகாஸ் ஈவன் ஐ ஹவ் பீன் தேர். நவ் ஐ எம் மேரிட் அண்ட் நான் லவ் மேரேஜ் தான். என்னோட ஒய்ஃபுக்கும் தெரியும் நான் முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், பட் நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம். நான் இவங்களை லவ் பண்ண ஆரம்பித்த ஸ்டார்டிங்லேயே நான் அதை பற்றி சொல்லிட்டேன். அதனால் அவங்க கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணி என்னை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ லவ் பண்ணி அந்த லவ் சக்ஸஸ் ஆகலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். நம்ம எவ்வளோ உண்மையாக இருந்தோமே, நம்ம எதுவுமே தப்பு பண்ணலையே, நமக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் அவங்க என்னை இப்படி வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு நமக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் சில டைம் நம்மளே அழைச்சிக்கிறதுக்கான ஒரு வெப்பனாக நம்ம மாற்றிட்டு, சில பேர் தேவையில்லாமல் சரியாக சாப்பிடாம, சரியாக தூங்காமல், நிறைய நேரம் தண்ணி அடித்து, ட்ரக்ஸ் அடித்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. வாழ்க்கையே பறி கொடுத்த மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருப்போம். ஸோ ஈவன் ஐ ஹவ் பீன் தேர், ஸோ ஐ நோ இட் வெரி வெல். ஸோ இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ பிரேக்கப், நம்ம லவ் பண்ணிட்டு இருந்த டைமில் நிறையா ஆசைகள், கனவுகள் எல்லாமே இருந்திருக்கும் நமக்கு. இவங்க கூட ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி ஏகப்பட்ட பிளானிங்ஸ், கற்பனைகள், இமேஜினேஷன்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். பட் ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ட்டு ஆனோன்னே அதை எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ today I'm going to share a few things for that. And the first thing is you have to accept it completely. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நம்ம எடுக்கிற எல்லா டிசிஷனும் பர்ஃபெக்டாக அமைஞ்சிடாது. லவ் பண்ணுற எல்லாருமே கல்யாணம் வரைக்கும் போயிடுவாங்க அப்படின்ட்டு there's no guarantee. சில பேர் ரைட்டான டிசிஷன் எடுத்து ரைட்டான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணி அவங்க லவ் மேரேஜ் வரைக்கும் வந்துடுவாங்க. ஜஸ்ட் லைக் மீ, என்னோட செகண்ட் லவ், மை ஒய்ஃப் வந்துடுவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு டூ இஸ் அக்செப்ட் இட் கம்ப்ளீட்லி, பிகாஸ் தட் இஸ் ஹவ் லைஃப் இஸ். நான் ரொம்ப உண்மையாக இருந்தேன், நான் ரொம்ப நல்லவனாக இருந்தேன், பட் இருந்தாலும் என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, you have to understand that is how life is, and you are getting hurt because
this hard time is teaching you something which is needed in your life அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இது நடந்துருச்சு, இதை மாற்ற முடியாது, and I'm going to accept it completely. That is the first thing. அதை கம்ப்ளீட்டாக அந்த சிச்சுவேஷன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ரிமெம்பர் தட் இந்த பொண்ணு உங்கள் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி, இல்லை இந்த பையன் உங்கள் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அதை நீங்கள் சந்தோஷமாக தான் இருந்தீங்க. திடீர்னு ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் க்ராஸ் பண்ணோன்னா அவங்க ஏற்படுத்திட்டு போன மெமரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெமரிஸ் தான், அதை மறக்க முடியாத மெமரிஸ் தான். பட் ஆனால் இந்த ஷார்ட் பீரியட் அந்த பர்சன் கூட நீங்கள் இருந்த டைம் வந்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க மேலே டிபெண்ட்டாக மாற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ இந்த ஷார்ட் பீரியட் இது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கான சிச்சுவேஷன் தான். பட் ஆனால் இந்த மெமரிஸ் எல்லாம் உங்கள் மைண்ட்லேருந்து மறையிறதுக்கு டைம் ஆகும். பட் ஆனால் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இதுக்கு முன்னாடி நான் தனியாக தான் இருந்தேன், எந்த யாரோட எதிர்பார்ப்பும் நான் இல்லாமல் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். திடீர்னு இந்த பர்சன் ஒரு பாஸ்ட் 1 இயரா 2 இயரா தான் அவங்க கூட இருந்தாங்க. அவங்க போனோன்னா அந்த இழப்பை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்பவே வலிக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. பட் ஜஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட். இதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷம், 15 வருஷமோ 20 வருஷமோ நீங்கள் தனியாக இருந்திருப்பீங்க, சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, யாரோட எதிர்பார்ப்பும் இல்லாமல், யார் மேலேயும் டிபெண்ட்டாக இல்லாமல் நீங்கள் சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தீங்க. திடீர்னு ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய வழிகள் கொடுத்து, நிறைய சந்தோஷத்தை கொடுத்து, அது இல்லைன்னு அது பொய்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஏற்றுக்கணுன்னா, தி செகண்ட் திங் இஸ், இதுக்கு முன்னாடி நான் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ திடீர்னுட்டு ஒரு பர்சன் வந்தாங்க, அந்த பர்சன் இல்லைன்னு ஆகி போச்சு, நான் மறுபடியும் என்னோடய லைஃப் நான் சந்தோஷமாக லீட் பண்ணுவேன். ஸோ இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். தட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். மூணாவது விஷயம் வந்து, நிறைய பேர் வந்து ஒரு பொண்ணு அவங்கள வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாலோ, இல்லை ஒரு பையன் அவங்கள வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாலோ அவங்கள சாபம் கொடுக்கறது அண்டு அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறது. அண்ட் நிறையா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்துருப்போம், ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா அந்த கோவத்தில் ஆசிட் எடுத்து மூஞ்சில் ஊற்றுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதில் மேபி அவங்க என்ன சிச்சுவேஷனில் அவங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அது அவங்களோட பர்சனல் விஷயம். பட் அவங்கள சாபம் கொடுக்கறது, அவங்கள திட்டுறது, அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்றது நம்ம நினச்சிட்டு புலம்பிட்டு இருக்கிறத விட இன்ஸ்டெட் யூ கேன் தேங்க் ஹர் ஆர் தேங்க் ஹிம் ஃபார் பீயிங் வித் யூ ஃபார் சம் டைம். உங்களுக்கு நல்ல சந்தோஷமான மொமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அவங்கள தேங்க் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு அவங்க டீச் பண்ணிட்டு போன லெசன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் லைஃப். ஏன்னா ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையிலும் தான் நம்ம சில வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் நம்ம கற்றுக்குவோம். ஸோ ஜஸ்ட் தேங்க் ஹர் ஆர் தேங்க் ஹிம் ஃபார் பீயிங் வித் யூ ஃபார் சம் டைம் அண்ட் டீச்சிங் யூ சம் கிரேட் லெசன்ஸ் ஃபார் யர் லைஃப். இன்னொரு விஷயம் கூட நீங்கள் தேங்க் பண்ணணும். உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களே, நீங்கள் அவங்கள சாபம் கொடுத்து திட்டி அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறத விட திங்க் தட் எப்படியோ அவங்க உங்க கூட இருந்திருந்தாலும், நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அது மோஸ்டாக டிவோர்ஸில் போய் முடிஞ்சிருக்கும். பிகாஸ் ஷீ ஆர் ஹீ இஸ் நாட் த ரைட் பர்சன் ஃபார் யூ. அது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு யூ ஹாவ் டு தேங்க் ஹர் ஆர் தேங்க் ஹிம். திஸ் இஸ் த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர். நாலாவது விஷயம் என்னன்னா, ஃபைண்ட் டைம் டு க்ரை அவுட். அதாவது நமக்குள்ள அந்த கஷ்டங்கள், அந்த வலிகள், அந்த மெமரிஸ்லாம் அப்படியே இருக்கும். பட் ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம அழுந்தா தான் அதோட பாரம் குறையும் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் தட் இஸ் ட்ரூ.
பசங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரேக்கப் சுச்சுவேஷனில் போய் தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு தனியாக ஒரு இடத்துல போய் யாருக்கும் தெரிய வேணாம், யாராவது தனியாக ஒரு இடத்துல போய் நீங்கள் கம்ப்ளீட்டாக அழுந்து தீர்த்துருங்க. ஸோ ஒரு வாட்டி அழுந்தால் இந்த வலி போகாது அப்படின்னு எனக்கும் தெரியும். எப்பப்போலாம் உங்களுக்கு அவங்களோட நினப்பு வருதோ அப்பப்போலாம் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அழுந்து தீர்த்துருங்க. பட் அழுந்து தீர்த்து அந்த மொமெண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் இது முடிஞ்சிருச்சு, இதை பற்றி நான் நினச்சி எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் நார்மல் சுச்சுவேஷனுக்கு வரணும். ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 4வது விஷயம் வந்து ஐசோலேட் யுவர் செல்ஃப் அண்ட் க்ரை அவுட். 4வது விஷயம். அண்ட் 5வது விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் யாராச்சும் உண்மையானவங்களா உங்களுக்கு தெரிஞ்சா, அதாவது உண்மையான நண்பர்கள், உண்மையாக நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற இருக்க ஆட்கள், நண்பர்கள் யாராச்சும் உங்ககிட்ட இருந்தால் அவங்ககிட்ட போய் மொத்தத்தையும் சொல்லி அழுந்துருங்க. எதையுமே மறைக்க வேணாம். உங்கள் பர்சனல் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி அழுந்துருங்க. ஸோ இப்படி நீங்கள் செய்கிறனால கண்டிப்பாக உங்களோட பாரத்தெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட கொட்டிட்டோமே அப்படின்ற ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் அ 5th திங் யூ கேன் டூ. நிறைய பேர் வந்து லவ் பண்ணிட்டோம், பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு அது யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியாமல் அவங்களுக்குள்ளேயே அது போட்டு புதைச்சி அவங்களே அவங்க கஷ்டப்படுத்தி தனியாக அழுந்துட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டாலும் போய் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க வேணாம். ஸோ ஃபைண்ட் சம் ஒன் whom you trust very much and share all your sorrows to them. So இது உங்கள் மனசை லேசாகும். So this is the 5th thing you have to remember. And the 6th important thing you have to remember is when something is taken away from you, remember that something good is coming in your way. So என்னோட லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நானே சொன்னேன், என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து இட்ஸ் அ பிரேக்கப். ஸோ அவங்க போயிட்டாங்க, நான் நிறையா வருத்தப்பட்டிருக்கேன். பட் ஆனால் இப்போ வந்து அவங்கள தேங்க் பண்ணுறேன். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, அவங்கள விட 10, 20 ஏன்னா 100 டைம்ஸ் கூட சொல்லலாம், அதை விட ரொம்பவே பெட்டரான ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்து ஷீ மேட் மை லைஃப் பியூட்டிஃபுல் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். என்னோடய செகண்ட் லவ் மை ஒய்ஃப். அவங்க என் லைஃப்பில் கிடச்சதுக்கு நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியல. பட் ஐ எம் ரியலி பிளெஸ்ட் டு ஹேவ் ஹர் இன் மை லைஃப். ஸோ தட் இஸ் ஹவ் லைஃப் இஸ் கோயிங் டு டர்ன் அவுட் பிரதர் ஆர் சிஸ்டர். இப்போ பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்ட்டு எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாதீங்க. ஸோ டெஃபினெட்லி யூ வில் கெட் அ பர்சன் ஹூ டிசர்வ்ஸ் யூ. உண்மையான பர்சன் உங்களை மீட் பண்ணுறதுக்கான டைம் கூடி சீக்கிரம் வரும். அண்ட் இட் வில் ஹேப்பன் டு யூ இன் யோர் லைஃப். என்னோட லைஃப்பில் நடந்த மாதிரி கண்டிப்பாக உங்களோட லைஃப்லேயும் ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான உங்களுக்கு பர்ஃபெக்டான பேர் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அது வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட். அண்ட் தட் இஸ் ஹவ் லைஃப் இஸ். accept it completely. Definitely your life is going to change. And the next thing is, don't consume alcohol or consume drugs in the breakup situation. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாரணமாயிரம் படத்தில் சூர்யா பண்ணுற மாதிரி நிறைய பேர் அது ரோல் மாடலாக எடுத்துகிட்டு தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, என் வாழ்க்கையே போச்சுரா மச்சான் அப்படின்னு சொல்லி புலம்புறது இப்படின்னு நிறைய பண்ணுவோம். பட் ஆனால் யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இதுவும் வாரணமாயிரத்தில் சூர்யா பண்ண ஒரு விஷயம்தான். தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறத விட்டுட்டு யூ கேன் choose for a long solo trip. இந்த லாங் சோலோ ட்ரிப் எதனால சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த லாங் சோலோ ட்ரிப் கண்டிப்பாக உங்களே வேற ஒரு மனுஷனாக மாற்றிடும். அது வாரணமாயிரம்ல சூர்யா கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. நீங்கள் தனியாக ஒரு இடத்துக்கு போகும்போது புது புது மக்களை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு புது வாழ்க்கை, புது அனுபவம் க்ரியேட் ஆகுறது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ புது விஷயத்த நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அக்செப்ட் பண்ணால் கண்டிப்பாக பழைய விஷயங்கள், உங்களை ஹர்ட் பண்ண விஷயங்கள்லாம் அது உங்களை விட்டு சீக்கிரமாக மறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ instead of alcohol, choose long solo travel. So that is the next thing. இன்னொரு விஷயம் வந்து
do something which you haven't done before in your life. It is a kind of a good thing or a good habit. இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படி இல்லாமல் உங்களையே வேற ஒரு மனுஷனாக நீங்கள் மாற்றிக்கணும்னா யூ ஹாவ் டு ட்ரை சம்திங் நியூ இன் யோர் லைஃப். ஏதோ ஒரு குட் ஹேபிட், புக் ரீடிங் ஹேபிட், இல்லைனா கோயிங் டு ஜிம், இல்லைனா ஹெல்பிங் அதர்ஸ், இல்லைனா சோஷியல் சர்வீஸ், இல்லைனா என்ட்ரிங் இன் டு பாலிட்டிக்ஸ் அண்ட் லிவிங் ஃபார் பீப்புள். இந்த கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து ஒரு நல்ல டிசிஷனை நம்ம எடுத்து நம்மளோட லைஃப்பை பாசிட்டிவாக மாற்றணும். ஸோ instead of alcohol, you can choose something which you can call it as a good habit or a good thing, a good service ன்னு கூட சொல்லலாம். Think about it. இது வந்து the next thing. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் ரொம்பவே அவங்கள லவ் பண்ணேன், அவங்க தான் என் லைஃப்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், பட் ஆனால் இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் பிரதர், ஷீ இஸ் த லூசர் அண்ட் நாட் யூ. ஏன்னா உண்மையாக லவ் பண்ண ஒருத்தரை அந்த பொண்ணு அந்த பையனும் வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா then they are going to be the losers. ஏன்னா இதுக்கப்புறமா அவங்க கல்யாணம் பண்ணாலும் அவங்கள நாங்கள் கர்ஸ் பண்ணணும்னு சொல்ல, பட் இதுதான் ரியாலிட்டி. ஒருத்தர் ஏமாத்தினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட ஏமாறுவாங்க. ஸோ இட் இஸ் கர்மா. ஸோ நம்ம எந்த ரிவெஞ்சும் எடுக்க வேணாம். உண்மையாக லவ் பண்ணுற ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக தே வில் கெட் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் சம் ஒன் அந்த அளவுக்கு அவங்கள லவ் பண்ணாத மாதிரியும், இல்லை பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும், இல்லை அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இல்லாமல் சும்மா ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரியோ ஒருத்தர் கூட தான் அவங்க போய் மாட்டுவாங்க. திஸ் இஸ் happening everywhere and this is karma, so you don't have to worry about it. She is the one who has to feel for that, brother. So இதுதான் நான் சொன்ன விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நினச்சி பாருங்கள். ஸோ இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ட்டு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா you can take it in your life and you can accept it and start changing your life. ஒரே இடத்துல உட்காந்து உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் லைஃப்பில் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ திங்க் அபவுட் இட் and all the best. I'm done.